நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு மனதை குறித்து நாம தனிப்பட்ட ஒரு வேதவசனத்தின் மூலமாக பார்க்க போறதில்ல, குறிப்பாக சில வார்த்தைகள் எடுத்து பார்க்க போறோம். அந்த பகுதியானது 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல 24 மற்றும் 25வது வசனத்துடைய கடைசி பகுதி, அதே போல 28வது வசனத்துடைய துவக்க பகுதி. முதலாவதாக 24 மற்றும் 25வது வசனத்துடைய கடைசி பகுதியை பார்த்தோம்னா, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அதே போல 28வது வசனத்துடைய துவக்க பகுதி எடுத்துட்டோம்னா, எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து. இந்த 2 பகுதியிலும் சொல்லப்பட்ட விஷயத்த முதலாவது செய்துவிட்டே அதற்கு பின்பாக நாம அவருடைய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொள்பவர்களாக இருக்கணும். அந்தபடி முதலாவது என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நினைவு கூறுகிறோம். அவர் எப்படிப்பட்டவர்? எந்த ஒரு பாவமும் இல்லாத பரிசுத்தமானவர். அப்படிப்பட்டவர் நமக்காக பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. இதே அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அந்தபடி அவருடைய மரணத்தை தெரிவிக்கிற விதமா நாம இதை எடுத்துக்கொள்கிறோம். ஏசாயா 53வது அதிகாரம் 12வது வசனத்துல தீர்க்க தரிசனமா வார்த்தைகள் சொல்லப்பட்டிருந்தது இல்லையா? அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி. அப்படி கிறிஸ்து எதற்காக அவருடைய ஆத்துமாவை மரணத்துல ஊற்றினாரு? நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதற்காக, நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக. அந்தபடியான விலைக்கிரயத்தை அவர் செலுத்தியிருக்கிறாரு. அப்போ நாம நினைவு கூற வேண்டியது என்ன? நம்முடைய பாவத்திற்காக அவர் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறாரு. அவருடைய சாயலை நாம ஏற்றுக்கொள்ளணுங்கிறத நாம அறிந்து கொள்ளணும். அதனால்தான் 28வது வசனத்துடைய துவக்கத்துல, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அப்படியாக நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டியது என்ன? நாம அவருடைய சாயலாக மாறியிருக்கிறோமா? அவருக்குள்ளார ஒன்றாக இருக்கோமா? அந்த ஒன்றிணைப்பை இணைப்பதாகவே இந்த திருவிருந்து இருக்கு இல்லையா? இது ஆங்கிலத்துல கம்யூனியன்னு சொல்லுவாங்க. கம்யூனியனுக்கு தமிழ் அர்த்தத்தை பார்க்கும்போது திருவிருந்து, நற்கருணை, இப்படியான சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. இது அல்லாம இன்னொரு வார்த்தையும் சொல்லப்பட்டிருந்தது. அது என்னன்னா, ஒன்றிப்பின் உணவு. இந்த ஒன்றிப்போடைய மீனிங் என்னன்னு பார்க்கும்போது, ஒன்றுபடுதல், ஒருமித்தல், இணக்கமாக இருத்தல். ஆங்கிலத்துல யூனிட்டி, யூனிஃபிகேஷன் எல்லாம் போட்டிருந்தது. அப்படியாக நாம ஒன்றிணைகிறோம். யாரோட? கிறிஸ்துவோட. கிறிஸ்துவனுடைய சரீரத்தையும் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தையும் புசிக்கிறது நாம அவருடைய சாயலை நினைவு கூர்ந்து நம்மை நாமே சோதித்தறிந்து நாமும் அந்த சாயலாக மாறுகிறோமா என்று பார்ப்பதற்கு. நாமும் மாசம் திருவிருந்து எடுக்க போறோம். சில நேரங்கள்ல வாரம் திருவிருந்து கொடுக்கிற சபைகளும் உண்டு. இப்படியாக திருவிருந்துல கலந்து கொள்ளும் போதெல்லாம் இந்த உணர்வோடு நாம கலந்து கொள்கிறோமா? நாம கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய சாயலுக்கு மாறுகிறோமாங்கிறத நாம முக்கியமாக நிதானிச்சு பார்க்கணும். அதற்காகவே அவர் தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த உன்னதமான அன்பை நோக்கி பார்ப்பவர்களாக இருக்கணும். சில நேரங்கள்ல சிலருடைய எண்ணம் எப்படியாக இருக்கும்னா, அவங்க அடைந்திருக்கிற மனமாற்றம் ஏதோ கிறிஸ்துவுக்கே ஆதாயம்ங்கிற மாதிரி நினைப்பாங்க. இது கிறிஸ்துவுக்கான ஆதாயம் இல்ல. கிறிஸ்து நமக்காக செய்து முடித்தது பாவத்தின் ஆக்கினையிலிருந்து தப்புவிப்பதற்காக. நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை அவர் எதற்காக எடுத்திருக்கிறாரு? நாம தண்டனைக்குள்ளாக கூடாதுங்கிறதுக்காக. அப்படியாக அவர் பாவமாகி நம்மை நீதியாக்கி இருக்கிறாரு. நம்முடைய சுயத்துல காணப்படுகிற எந்த நீதியுமே அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தைகளாகவே இருக்கு. அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்குள்ளார வந்து அதன் மூலமாக நாம நீதியாக்கப்படுறோம். இதை உணர்கிறோமா? அந்த நீதி நமக்குள்ளார ஆளுகை செய்தா நாம் அவருடைய சாயலாக மாறி ஒன்றிணைகிறோமா? அதை மையப்படுத்துவதே இந்த திருவிருந்து என்னும் ஒன்றிப்பின் உணவின் மைய கருத்தாக இருக்கு. அப்போ நாம இனி திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்பாக என்ன பண்ணணும்? அவருடைய சாயலை நினைவு கூர்ந்து நம்மை நாமே சோதித்தறிந்து அந்த சாயலுக்கு ஒப்பாக மாறுகிறோமா? அவரோடு ஒன்றாகிறோமா? அந்த ஒருமைப்பாட்டிற்குள்ளார வரோமா? ஒருமனமா மாறுறோமா? கிறிஸ்து இயேசுவின் மாதிரின்படியே ஏக சிந்தையா இருக்கோமா என்பதை நிதானிச்சு பார்க்கிறவர்களாக இருக்கணும். அந்தபடியாக திருவிருந்தை எடுத்துக்கொள்ளும் போதே நாம் அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமற்றவர்களாக
இருப்போம். அப்படி இல்லாம அபாத்திரரா போஜனம் பானம் பண்ணும் போதே நமக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். இதை அறிந்து கொண்டு அவருடைய சரீரமாகிய அப்பத்தையும் இரத்தமாகிய திராட்சரசத்தையும் எடுத்துக்கொள்ளும் போது அவருடைய சாயலாக நாம மாறுகிறோமாங்கிறத ஒவ்வொரு முறையும் நிதானிச்சு பார்த்து அவரோடு ஒப்புரவாக அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய போஜனமாகிய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உம்மை நினைவு கூறும்படி உம்மை போல நாங்கள் மாறுகிறோமாங்கிறத சோதித்து அறிபவர்களாக இருக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாய் எங்களை நாங்களே சோதித்தறிந்து உம்முடைய சாயலுக்கு மாறுகிறோமாங்கிறத நாங்கள் நிதானிச்சு பார்க்கிற ஞான இருதயத்தை எங்களுக்கு தந்துடலுங்க தகப்பனே. ஆம் ராஜா, உமது சாயலாய் நாங்கள் மாறி எங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்க நீங்க உங்களுடைய ஆத்துமாவை மரணத்துல ஊற்றிருக்கீங்கிறத அறிந்து கொண்டு எங்களை முழுவதுமாய் உமக்கு ஒப்பு கொடுக்கணும் தகப்பனே. அப்படியாய் உம்முடைய போஜனத்தை எடுத்துக்கொள்ளும் போதெல்லாம் உம்மோடு ஒன்றிணைகிறோங்கிறத நிதானித்து அறிய தேவரீர் எங்களை நடத்தியர்லுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.